கூலி படம் இந்த அளவுக்கு ஹிட் ஆனதுக்கு இவங்க தான் முக்கியமான காரணமா? முதல் நாள் வசூலே இத்தனை கோடிக்கு வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனா இதையும் தாண்டி போகும்னு எதிர்பார்க்கல. கூலி படத்துக்கு டிக்கெட் இல்லாம அலையும் பொதுமக்கள். கூலி படத்த பார்த்தவங்க எல்லாம் எந்த மாரி கமெண்ட்ட குடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, கூலி படம் ரிலீஸ் ஆகி பார்த்தா நல்ல வசூல பார்த்தா தாண்டி போய்க்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த வீடியோல கூலி படத்தோட வசூல் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவ்யூவா இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்க குடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிட்டாங்க. வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோல ரஜினி அவர்களோட 14 ஆண்டுகள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆசை நிறைவேறியிருக்கிறதா பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சொல்லிப்போறேன். ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா, மக்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வேண்டுகோளை வச்சாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு படமாச்சும் ரிலீஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்னதான் அவங்க அரசியலுக்கு போனாலும் பார்த்தீங்கன்னா, மக்கள் இவங்கள வருஷத்துக்கு ஒரு படமாச்சும் எடுக்க சொல்லி பார்த்தீங்கன்னா வலியுறுத்திக்கிட்டு இருந்தாங்க. ரஜினி அவங்களோட படம்னு சொல்லிட்டாலே பார்த்தீங்கன்னா வசூல் ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்டைல் அந்த மாதிரி இருக்கும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அவங்களுடைய டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் சம்மந்தமாக தான் படம் எடுத்துருக்கிறதா பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் பாசிட்டிவாகவும் பேசுகிறாங்க, நெகட்டிவாகவும் பேசுகிறாங்க. அது நமக்கு பின்னாடி பார்க்கலாம். ஸோ இவங்களுடைய ஸ்டைலில் தான் இவங்க வளர்ந்தாங்கன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுது. அதுதான் உண்மை. நான் என்ன தான் இவங்களை பாராட்டினாலும் இவங்களை பாராட்டுறதுக்கு வார்த்தையே இல்லாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க அந்த மாதிரி வளர்ந்துருக்காங்க. ஸோ நம்மளும் அந்த மாதிரி இல்லைனா கூட பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயிச்சு நம்ம ஹாப்பினஸ்ஸாக பார்த்தா சந்தோஷமாக வாழலாம். கூலி ரிலீஸில் என்ன நடந்தது? அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படம் கூலி படம் 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆச்சு. உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் பயங்கரமான சம்பவத்தை பண்ணியிருக்கான் வசூலை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க. ஸோ ரஜினிகாந்த், சத்யராஜ், நாகார்ஜுன், அமீர் கான் இந்த மாதிரி பல பேர் பார்த்தீங்கன்னா நடிச்சிருப்பாங்க. இதில் மெயின் ரோலும் பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா முதல் நாள் வசூலில் எங்கே திறமை ஏறி போச்சு, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 151 கோடி பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. சன் பிக்சர் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக போட்டுருந்தாங்க. முதல் நாள் வசூலே பார்த்தா 151 கோடி. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு ஹையஸ்டான கோடி படமே இதுதான் பார்த்தா உலகம் முழுக்க பார்த்தா பேசிக்கிட்டு வராங்க. அதுக்கப்புறம் நான் 2வது நாள் வசூல் எப்படிடா போயிருக்குன்னு கேட்டிங்கன்னா அதுவும் பார்த்தா நல்லாவே போச்சுன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 15ஆம் தேதி 54.75 கோடி பார்த்தா வசூல்னு சொல்கிறாங்க. ஸோ சனிக்கிழமை நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா வேற லெவல். கூலி படம் மட்டும் பார்த்தீங்கன்னா 38.5 கோடி பார்த்தீங்கன்னா போயிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுவே பார்த்தீங்கன்னா 250 கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு 3 நாளில் மட்டுமே. நான் பார்த்தீங்கன்னா மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். 320 to 325 கோடி பார்த்தீங்கன்னா வசூல் அடிக்கும்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வேட்டையன் படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆச்சு. அது பார்த்தீங்கன்னா 2 நாட்களில் பார்த்தீங்கன்னா 146.81 கோடி பார்த்தீங்கன்னா வசூல் அடிச்சுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கூலி படம் இதை விட பார்த்தீங்கன்னா குறைந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. வேட்டையன் படத்தை விட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கூலி படம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ என்னதான் நட்சத்திர நடிகர்கள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது குறைஞ்சிருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு இந்த வீடியோக்கு நீங்கள் எந்த மாதிரி அப்ரோச் பண்ணுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு வீடியோ பிடிச்சா லைக்காக கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு வீடியோவை இதில் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா டெவலப் பண்ணலாம். ஸோ மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தா நிறைய பேர் இதை பார்த்தீங்கன்னா பார்க்கலான்னு பார்த்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதில் முழுக்க பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான ரிவ்யூ தான் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா இல்லைன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். அனிருத் அண்ணா வேறு பார்த்தீங்கன்னா வேறு லெவல் சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காருன்னு தான் சொல்லலாம். தரமாக இருக்குது.